இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தனித்துவமாய் இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 12 வசனம் 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். Now ye are the body of Christ and members in particular. 1 Corinthians chapter 12 verse 27. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, சகோதரரே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகவும் தனித்தனியே அவயவங்களாயும் அதோட பாடியோட பார்ட்ஸாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறார். நாம் இன்றைக்கு நமக்கு தேவன் தந்த தனித்துவத்தோடு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது ஒரு டாக்டர் இருக்கிறார் ஒரு ஏரியால, அவர்கிட்ட பயங்கரமான ரஷ் வருது. அவர் என்னெல்லாம் மருந்து பிரிஸ்கிரைப் பண்றாரோ அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. வர்றவங்க எல்லாருக்குமே நல்ல சுகம் கிடைக்குது, பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாரு. இதை பார்த்துட்டே இருந்த இன்னொரு டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாமளும் இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், நம்மளும் ஜனங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அந்த டாக்டர் போய் பார்க்கிறாரு. அவர் என்னெல்லாம் மருந்து கொடுக்கிறாரோ, எந்த கம்பெனி மருந்தெல்லாம் அவர் பிரிஸ்கிரைப் பண்றாரோ எல்லாத்தையும் அவர் கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இவரும் இவர்கிட்ட வர்ற ஜனம் எல்லாத்துக்குமே அதை கொடுக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மருந்து யாரையும் குணப்படுத்தல, ஒர்க் அவுட்டே ஆகல. மண்டையை பிச்சுக்கிறாரு. என்னடா இது, ஒரே மருந்து தான், அங்க வேலை செய்யுது இங்க வேலை செய்யலன்னு பயங்கரமான குழப்பம். கடைசியில எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் டாக்டர் அவர் ஐ டாக்டர், ரெண்டாவது அவரை ஃபாலோ பண்ணி அந்த அதே மருந்தை ஃபாலோ பண்ண இந்த டாக்டர் ஸ்கின் டாக்டர். ஸோ அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆன மருந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. இது கேட்கறதுக்கு நம்மளுக்கு வேடிக்கையா இருந்தாலும், இன்னைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் இதே காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, சகோதரரே, நீங்க எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீரமாய், கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரமா இருக்கிறீங்க. ஆனா ஒவ்வொருத்தர் தனித்தனியா அவயவமா இருக்கிறீர்கள் அப்படின்னு தெளிவாக எழுதி இருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி வாஸ்தா நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல கேட்கிறாரு, கண்ணு காதோட வேலையை செய்ய முடியுமா, இல்லைன்னா காது மூக்கோட வேலையை செய்ய முடியுமா? எந்தெந்த உறுப்பு எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ, நமக்கு நம்ம உடம்புல எதுக்காக இருக்கிறதோ அந்தந்த வேலையை தான் அது செய்யும், வேலையை மாத்தி செய்ய முடியாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தேவனுக்காகத்தான், அதாவது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான் ஓடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் தேவன் நம்மளை தனித்துவத்தோடு அழைத்திருக்கிறார். ஆனால் அதன்படி செயல்படுகிறோமா? இன்னைக்கு ஒரு சபை வளருது அப்படின்னா இம்மீடியட்டா மற்ற சபைகள்லாம் நினைக்கிறது, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களோ அதை நானும் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஊழியத்துல பயங்கரமா கிரியை நடக்குது, அவங்களுக்கு ஜனங்கள் மத்தியில பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இம்மிடியட்டா மற்றவங்களும் அதே ஃபாலோ பண்றத இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நான் தேவன் என்ன எனக்கு தந்திருக்கிறாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ, என்னை எந்த கனிகளால வரங்களால தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதை கொண்டு தான் ஊழியம் செய்யணும். ஒரு ஃபேமஸான ஊழியக்காரரை நான் எடுத்துக்கொண்டு இந்த ஊழியக்காரரை மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுவேன், இந்த காரியத்தை அவரை ஃபாலோ பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு ஒருவேளை நான் நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா 100% என்னால சக்சஸா ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, அவரை மாதிரியே நான் நடக்கிறதுக்கு தேவன் அவரையே பயன்படுத்த முடியும். எதற்காக என்னை அழைக்க வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை, ஒவ்வொரு வரங்களை தந்திருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு தனித்துவமான பர்பஸ் தேவன்கிட்ட இருக்கு. சோ அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கணும்? அதுல நிலைச்சு நின்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆனா இன்னொரு காரியத்தை மறந்துடக்கூடாது. கண்ணும் காதும் சேர்ந்து செயல்படும், அப்பந்தான் அது முழுமை பெறும். அதே போலத்தான் இன்னைக்கு நாம
ஊழியமா இருக்கலாம், தேவனுடைய சபையா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது. அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுல எந்த போட்டியும் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நாம மற்றவர்களை பார்த்து எப்படி அந்த டாக்டர்ஸை குறித்து சொன்னனோ அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தாமல் நம்ம என்ன செய்யணும்? தேவன் எந்த இடத்துல எதன் மூலமாக எப்படி என்னை அழைத்திருக்கிறாரோ, அபிஷேகித்திருக்கிறாரோ அந்த தனித்துவத்தில் நான் இருந்து செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பரம அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் மேல விசேஷித்த அழைப்பு இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை நீர் எந்த காரியத்தினால பிடித்திருக்கிறீரோ, எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, ஒருபோதும் தகப்பனே உமது சித்தத்தை விட்டு நாங்க விலகி நடக்க கூடாது. மற்றவங்களை பார்த்து நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாது தகப்பனே. ஆவியானவர் எதை எங்களுக்கு உணர்த்துகிறீரோ அதை மாத்திரமே எங்க வாழ்க்கையில நாங்க செய்ய நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.